மல்லிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு போராடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ராஜசூரி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே கெட்டதுக்காக மட்டுமே தான் பண்ணாங்க. அதாவது நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி செஞ்ச செயலால நம்ம விஜய் வந்துட்டு மல்லிய காப்பாத்துறதுக்கு அவ்வளவு போராடுறது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி மேல சுத்தமா கோவமும் பட மாட்டாங்க. மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு இதுவும் வந்து பட விட மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட சேர்த்து வச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கடி வாங்கிட்டு வந்து படுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கல. அதாவது அந்த ராஜகுலவை வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னா எல்லாருமே வந்து செத்துருவாங்க. அதாவது கொஞ்ச நேரம் தான் அதுக்கு டைமு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, கொட்னது மட்டும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடுற நிலைமையில அவங்க உயிர் பொழைப்பாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயே கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இத்தன நாளா தான் கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. தனக்கு என்னென்ன சேவை வேணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம மல்லி கூட இருக்கும்போது, மல்லியோட அருமை வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு தெரியல. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அருமை முழுசா வந்து தெரிய வருது. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல, ஆத்திரத்துல நம்ம மல்லியோட கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு வந்தாலுமே கூட, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி பக்கம் சாயறது மட்டும் இல்லாம, வெண்பாவுக்காக அதாவது வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, தன்கிட்ட சேர்க்கறதுக்காக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருக்கா, அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, நம்ம மல்லி மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து காதல் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. என்ன மன்னிச்சிரு மல்லி, ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, உன் மேல எனக்கு காதல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அது எதையுமே ஏத்துக்க முடியாம தான் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஆனா இப்போ சொல்றேன், நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்டாட்டி. இதை யார் நினைச்சாலுமே இனிமே தடுக்க முடியாது. நீ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி என்கிட்ட வா அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லியோட கதைய தீர்த்து கட்டிட்டா, கடைசியில விஜய் இருந்துட்டு ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. ஒருவேளை சப்போஸ் நம்ம மல்லிக்கு எதனா ஒண்ணு ஆனா கூட கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பல உண்மைகள் வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்க. மல்லி வந்து இப்ப என்ன பொழைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் அன்னபூர்ணி இருந்துட்டு போயிட்டு கோவில்ல அங்க பிரதர்ஷனம் பண்றது, அடி பிரதர்ஷனம் பண்றது. மல்லிகை வந்து இப்ப எதுவும் ஆகாம இருந்தா நான் அவங்க அண்ணங்கிட்டயே கொண்டு போய் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப அவங்க என்னமாச்சும் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ பயங்கரமா வந்து இப்ப பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்பல்லாம் யோசிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம வெண்பா கிட்டயே சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து இப்ப உன் மல்லி அம்மா கூட சண்டவே போட மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி கிட்ட அதாவது வெண்பா கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு, அதே மாதிரி இப்போ படுத்த படுக்கையில இருக்க நம்ம மல்லி கால புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.